2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப ஆவணம் செய்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தமிழ்நாட்டில் அதிமுகவின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் இணைந்து எடப்பாடியார் தலைமையில் 2026 தேர்தலை சந்திக்கப் போகிறது அதிமுக. கூட்டணி அறிவிப்பு வெளியான உடனே அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்தோடு அதற்கான பணிகளையும் தொடங்கிவிட்டனர். ஆனால் திமுகவிற்குத்தான் என்ன செய்வதென்றே தெரியாமல் அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறது. திமுக காட்டிக் கொண்டிருக்கும் கொடூர முகத்தை ஒரு துளி கூட கண்டிக்க முடியாமல் கைகட்டி வாய் மூடி மௌன சாமியாராய் இருந்து கொண்டிருக்கும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் கதி இன்னும் பரிதாபம். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இதுவரை எந்த பிரச்சனையிலும் வாய் திறக்காத கம்யூனிஸ்ட் கட்சிகள், வேங்கை வயல் வேதனைக்கு கூட வாய் திறக்காத விசிக, போராட்டத்தை கூட வாயை மூடி மௌன போராட்டமாக நடத்திய காங்கிரஸ் கட்சி என்று கூட்டணி கட்சிகளின் நிலைமை அந்தோ பரிதாபமாகி உள்ளது. அட, உள்ளாட்சிகளில் தங்களுக்கு ஒதுக்கிய சீட்டை போராடி கூட பெற முடியாத அளவிற்கல்லவா திராணியற்று போய்விட்டன திமுக கூட்டணி கட்சிகள். இன்னும் ஓராண்டில் தேர்தல் வர இருக்கிறது. இந்த சமயத்திலாவது தங்கள் வாயை திறந்து திமுக செய்யும் அட்டூழியங்களையும் அராஜகங்களையும் கண்டிக்காமல் மௌனம் காத்து கொண்டிருந்து திமுகவின் கூட்டணி கட்சிகள் இனியும் வாய் மூடி இருக்கப் போவதில்லை. கூட்டணி கணக்குகள் மாறப்போகின்றன என்று கணிக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். வெகு விரைவில் திமுகவின் கூட்டணி கரைய போகிறது என்று ஏற்கனவே பேசியிருந்தார் எதிர்க்கட்சி தலைவர். அப்படியானால் அவர் சொல்ல வருவது என்ன? திமுகவின் கூட்டணி கணக்கு என்னவாக இருக்கும்? அதிமுக பாஜக கூட்டணி கணக்கு சொல்லும் செய்தி என்ன என்பன போன்ற கேள்விகளுக்கான பதில் வெகு விரைவில் கிடைக்கத்தான் போகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.